அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் இனி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கிரன். பொதுவாக ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு உச்ச அதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன். எனவே ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அங்கு ஆட்சி பலம் பெறுவது கூடுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. அது மட்டுமல்லாது சுக்கிரன் தனது பார்வையில் குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார். எனவேதான் இந்த வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறுவது ஒரு வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றி அமைக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அமையும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் தனஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார் சுக்கிரன். ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வித்யாகரகரான புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்திருக்கிறார். பொதுவாக எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்தில் வலம் வருவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் நிறைந்த நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மறைந்த சுக்கிரன் உச்சம் பெலம் பெற்ற வாய்ப்பை ஜென்மராசிக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே அலைச்சல் சிரமம் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் வரும். சப்தம பார்வையை இந்த மூன்று கிரகநிலைகளும் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் பாகிஸ்தானத்தின் மீது செலுத்துவதால் வார்த்தைகளில் அதிக கவனத்துடன் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக துணிச்சலுடனும் சிறப்பாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்தக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிடுதலை காட்டிலும் நுட்பமான பல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமையக்கூடிய வாய்ப்பும் வலுவான வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தனஸ்தானம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சீராகும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் என்றால் சுத்தம் என்ற அர்த்தம். சுகத்தமாக செயல்படுவதால் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் 24 கலைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் உங்களுடைய தனி திறமையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே 7.5 சனி காலகட்டம் என்றாலும் அஷ்டமத்தில் 3 கிரகநிலைகள் வலம் வந்தாலும் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் எந்தவிதமான தடையும் இல்லை என்பதா முக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது சொத்துக்களை விற்றுவிட்டோம் என்று கவலைப்பட வேண்டாம். புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது.
நீண்ட நாள் முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை போன்றவை நிறைவாக கிடைக்கும். உணவு பழக்க வழக்கத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக இந்த வேளையில் ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய அகத்தோற்றம் மட்டுமல்ல, புறத்தோற்றத்தையும் பொலிவு பெறக்கூடிய வகையில் ஆடைகளில் நேர்த்தியாக அணிவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய அழகை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல காரியங்களை அதிரடியாக செய்யக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சுக்கிரன் அமர்ந்தாலும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் வருகின்றன. செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் நிச்சயமாக கைகூடும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சூரியனும் அஷ்டமத்தில் இருக்கிறார், புதனும் அஷ்டமத்தில் இருக்கிறார். எனவே உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், ஆனால் அவற்றை தடைத்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. வீடு மாறுதல், இடமாறுதல், தொழில் மாறுதல் என மாற்றம் ஏற்பட்டாலும் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையும். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட வாய்ப்புகள் கிடைப்பதோடு புதிய வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த அலுவலக சூழல் என அனைத்தும் சாதகமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் போட்டி பொறாமை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அவற்றை மீறி சிறப்பாக வெற்றி பெற முடியும். அதே வேளையில் நியாயமற்ற முறையில் இருக்கக்கூடிய போட்டிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை விட்டு விலக போகிறது. சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே நன்கு கணித்து சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் கலைத்துறையில் புதிய வாய்ப்பையும் எதிர்பாராத பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தனித்திறமை மேம்படுவதோடு மட்டுமல்லாது அனுகூலம் நிறைந்த ஒரு அமைப்பாக இந்த சுக்கிர பயிற்சி அமைகிறது. இது மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய 9ஆம் இடத்திலும் நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே கலைத்துறையில் வருமான வாய்ப்புகள் உயர்வதோடு மட்டுமல்லாது நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கல்வியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை உறுதியாகவே கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய கடன்களை மேற்கொள்ளாத வகையில் பல காரியங்களை மிகவும் சிறப்பாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தில் செயல்படுத்தி பல வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடி என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த வேளையை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் தடை தாமதமின்றி, சிக்கல் சிரமமின்றி விரைவாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம்.